தமிழர் கட்சியில சீமான் அண்ணா அவர்கள் வந்து ஒரு திருநங்கைய வேட்பாளரா அ சி ஒழுங்குபடுத்தி இருக்கிறாரு, தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அத வந்து மத்த கட்சியை சேர்ந்தவர்கள் நக்கல் அடிக்கிறதாகவும், அந்த திருநங்கையை இழிவுபடுத்தி எழுதுறதாகவும் அப்படிலாம் போட்டிருந்தது. இன்னொரு பக்கம் வந்து LGBTQIA+ மக்கள் வந்து தனுஜா அக்கா, சீமான் அவர்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த விஷயத்த நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம். LGBTQIA+ அத நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா, எப்படி திருநங்கையை வந்து அவர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. அதுல சேர்ந்தவங்க தானே திருநங்கை. அப்ப எப்படி திருநங்கை வேட்பாளரா நிறுத்துறாரு? அப்படி சிம்பத்திக்காகவான்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல 2 பக்கமும் நான் விளக்கப்படுத்த வேண்டியது ஒண்ணு இருக்கு. ஓகே. 2K கிட்ஸ், அதாவது நிறைய விஷயம் தெரியாது 2K கிட்ஸ்க்கு. நான் ஒன்று சொல்றேன். சீமான் அண்ணா அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு முதல் முறையாக அவர் ஒரு திருநங்கையை, அவர் தான் இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருநங்கை முதல்ல அரசியல்வாதியாக முன்னிறுத்தினது வந்து சீமான் அண்ணா அவர்கள் தான். அந்த திருநங்கை வந்து வேற யாரும் இல்லை, எங்களோட ரோஸ் வெங்கடேசன் அக்கா தான். யாருன்னா அந்த இப்படிக்கு ரோஸ் நிகழ்ச்சியில தொகுப்பாளராக இருந்த ரோஸ் வெங்கடேசன் அக்காவை தான் அவர் கூட்டிட்டு வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு ஆளா நிறுத்தினாரு, மெம்பர் ஆக்குனாரு. ஆனா தொகுதி வேட்பாளர் ஆனது வந்து வேற ஒருத்தங்க. அக்கா வந்து பாதியிலே விலகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதேவின்னு ஒரு திருநங்கை. அந்த திருநங்கையை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க, இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க எங்க ஜென்ரேஷன் திருநங்கை. அவங்க இப்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ 2007 2008 கட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் அவங்கள. அவங்க ஸ்ரீதேவின்னு ஒரு திருநங்கை. அந்த திருநங்கை தான் தொகுதியில் நிற்க வச்சாங்க. ப்ளஸ் அந்த திருநங்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையுமானது. ஏன்னா அந்த டைம் ஆட்சியில இருந்தவங்கன்னு நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், ஜெயலலிதா அம்மாக்கு எதிராக அவங்க ஒரு தொகுதியில் நிற்க வேண்டியதாக போச்சு. அது வந்து பெரிய நியூஸ், சென்சேஷனல் நியூஸாகவே ஆச்சு அந்த விஷயம். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில் அவங்க இருந்தபடியா, நாம் தமிழர் கட்சி வந்து சமஸ்கிருத சொற்களை வந்து வரவேற்காதுன்றபடியா அவங்களுக்கு ஸ்ரீதேவின்றதை எடுத்துட்டு தேவின்னு மாற்றினாங்க அந்த திருநங்கையோட பேரை. அவங்க இப்போ வந்து ஒரு அனாதாசிரமம் இல்லை, ஒரு ஆதரவற்ற ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு அவங்க பாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் தேவியோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி மக்களே. ஓகே. ஸோ அதனால சீமான் அண்ணா வந்து இன்னைக்கு நேற்று இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், அவர் ரொம்ப நாளாவே கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த தடவையும் கொடுத்துருக்காரு. சீமான் அண்ணா திருநங்கைகளை வந்து கட்சிக்குள்ள சேர்த்த பிறகுதான் பல கட்சிகள் திருநங்கைகளை உள்ள விட்டு எல்லா கட்சியிலுமே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்சரா ரெட்டி அக்கா இருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம், நான் பேர் சொல்லி பிரிக்க விரும்பல. நிறைய திருநங்கை, ரியா இருக்காங்க, சிஸ்டர் ரியா அவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கட்சிகளில் நிறைய திருநங்கைகள் வந்து இருக்காங்க. ஸோ யா, அதால சீமான் அண்ணா தான் அந்த முதல் கல் எடுத்து வச்சார், முதல் கதவை திறந்து விட்டது அவர் தான். அதுக்கு என்றைக்குமே நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவங்கள நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அதை நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண ஆசைப்படுறேன். கிண்டல்